இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போங்கிற சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. அதனால் கலந்து தான் செய்வோம். எல்லாத்தையும் வரிசைப்படுத்தலாம். அதான் நீ கேட்டங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். காலை உணவு திட்டம் அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது இல்லையா, அதை நிறைவேற்றிருக்கிறோம். மகளிர் உரிமை திட்டம் அது தேர்தல் வாக்குறுதி இருக்கு, அதை கிட்டத்தட்ட 60% நிறைவேற்றிருக்கோம். இன்னும் ஒரு 20% மிச்சம் இருக்கு. அதையும் விட்டு போனதாக இருக்கும். அது அவங்க தவறாக படிவத்தை பூர்த்தி பண்ணாமல் தவற விட்டுட்டாங்க. அதை சில தப்பாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாதம் கொடுக்க போகிறோம். அதனால அது ஒரு திட்டம், அது பெரிய திட்டம். பேருந்து இலவச பயணம், இது கட்டணமில்லா பயணம் பண்ணுறாங்கல்ல, அது ஒரு பெரிய திட்டம். அப்புறம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக 1000 ரூபாய், ஆரம்ப பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய், அந்த அற்புதமான திட்டம். இப்படி பல திட்டங்கள் இருக்கு. எதை சொல்றது எதை பண்ணுறது தெரியல. போவோம், வாய்ப்பு கிடைக்குமா போவேன். அதனால தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்குறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் 3 தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு, காலை மாலை. ஏன்னா கோட்டையில் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு, அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 230 நிச்சயமா இதே அறிவாளத்தில் எல்லாரும் நினைச்சு செஞ்சு என்னங்க நான் முதல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த திட்டத்தின் மூலமாக பயிற்சி கொடுத்து அவங்களெல்லாம் இன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி முடிச்சு தான் வந்திருக்கு, பெரிய நிகழ்ச்சி முடிச்சு தான் வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரா 40 லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம். 3 லட்சம் பேருக்கு அதில் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாரும் 20,000 ரூபா, 1 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா, 3 லட்ச ரூபா சம்பளத்தில் வேலை வாய்ப்பு சேர்ந்துருக்கிறாங்க. நாங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 30% ஒரு பகுதியில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம். எல்லாம் எங்களுக்கு வர செய்தியில் 30 இல்லை 40% சேர்ப்போங்கிற உறுதியை கொடுத்துருக்குறாங்க. நான் ஏற்கனவே 200 சொல்லியிருக்கிறோம். அதை தாண்டி தான் வரும்னு நினைக்கிறேன். அங்கே மாவட்டங்களோடும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்னும் நிறைய கேம்ப் பண்ண நல்லா இருக்கு. ஒரே ஒரு நாள் மட்டும் திங்கட்கிழமை மட்டும் தான் மக்கள் குடிநீர் நடக்கிறாங்க. தாசில்தார் தாலுகா நீங்க நிறைய பண்ண சொன்னாங்க. இப்போ அரசியல் சார்பில் ஏற்கனவே ஒவ்வொரு நகராட்சிக்கும் போய் மாநகராட்சிக்கும் போய் எல்லா ஆஃபீஸர்ஸும் போய் அவங்க ஒரு வாரம் தங்கி அங்கே மக்கள் குறையை கேட்டு ஆன் தி ஸ்பாட்டில் முடிச்சு இருக்கிறாங்க. அது ஒரு ஏற்கனவே முகாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வர இன்னொரு 10 நாளில் மறுபடியும் மீண்டும் அந்த பயணம் தொடங்குகிறோம். அப்போ தான் அந்த மகளிர் விட்டு போன அந்த உரிமை தொகை கூட ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். ஆக அந்த பணியும் நிறைவேறதுக்கான வேலை செய்யும். அவருடைய ஆசை, அவருடைய கருத்தை மறுக்க முடியும். அவருடைய கருத்தை மறுக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. இது வரைக்கும் இல்லை, வந்தா சொல்லுங்க, பரிசீலிக்கலாம். இந்த உரிமை தொகை இருக்க டிஎம்கே மட்டும் வாங்கல, டிஎம்கே மட்டும் வாங்கல, எல்லா கட்சியும் இருக்கிற மட்டும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் அப்பயே நான் சொன்னேன், பதவி எதுக்கு போன நாளே சொன்னேன். இந்த ஆட்சி வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும். வாக்களிக்க தவறுகள் இப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும். அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி நடத்தும்னு சொன்னேன். அதை நடத்திட்டு இருக்கிறேன்.
ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பிஜேபி அப்போசிட் அம்சா கொடுக்குறதா எதிர்பார்க்குறாங்க. இதை பத்தின உங்க கருத்து? அமித்ஷா அடிக்கடி வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரதமர் அடிக்கடி வரணும். வந்து பொய்யை பேசிட்டு போறாங்க. அது பொய்ன்னு மக்களுக்கு தெரியுது. அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபமாக அடையும். அதே மாதிரி தான் ஏற்கனவே சொல்லி இந்த கவர்னர் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா கவர்னர் எனக்கு நல்லது செஞ்சாலும் மக்கள்கிட்ட ஈடுபடாது. இனிமே அந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால அவங்க தான் வரணும் அடிக்கடி. அதுதான் என்னுடைய ஆசை. அதிமுக பாஜக கூட்டணி அரசு தான் வேண்டும்.